வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்னோட பார்க்க போனா தி மைனர் ஃபேமிலில இருந்து கோளாறான விலங்கு சம்பவங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அதானே. எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையா சொல்றதா? வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அடக்க முடியாத அளவுக்கு ஆட்டம் போட்டு அடாவடித்தனம் பண்ண அளப்பறையான அனிமல்களோட சம்பவங்களை தான். காமெடியான பல வேலைகளை பார்த்து கண்டுபிடிக்க சிரிப்பு காட்டினேன். அவங்களோட 10 மடங்கு பண்றாங்க. காணொளிக்குள்ள காத்திருக்குங்கிறதுனால எடிட்டர் அவரு வெளுத்து வாங்க. ஆஹா, சாப்ஸ் தான்யா. ஜொல்லு ஊத்துதா? சீரகம் ஆறா போகுது. சாப்பிட மாட்டேன். அரோமா வருது. வாயில அசிங்கமா ஒரு வருது. சொட்டு கூட அருமையா வருது. தக்காளி இறங்குனா கிழிச்சு கோட்டை நாளாக்கிறேன். நோ ப்ரோ. காலமாடுன்னு தெரிஞ்சோம் பால் கறக்க வர. ஐ டோன்ட் நோ ப்ரோ. பாவம் தெரியல. சரி, என்னைக்கு போறது? லேட் நைட்ல எங்கேயோ பிரியாணி கிடைக்கும்னாங்க. யார் இந்த ஆணழகர்? ஹலோ சார், பாக்குறதுக்கே பக்காவா இருக்கீங்களே. நான் லேடியா இருந்தா கண்ணாடியில பாக்குது. கொடுத்துருப்பேன். இப்பவும் தப்பு இல்ல. உனக்கு நீயே மட்டும் வச்சுக்கிறியா? புரோட்டீன் பாடி என்ன பண்ணியா போகுது? ஐயோ, A few moments later. எல்லாருமே பொது விதமா தான் இருந்தது. பறந்தா இப்படித்தான் இருக்கும் போல. பரவாயில்ல. அது ஒண்ணும் இல்ல, ஃப்ரெண்டு லவ் மேட்ரு காண்டாக்டாப்ல. மூதேவி காதலுக்கு கதல் எழுதுது. ஏய், பர்சனல் லெட்டர் பார்க்காத. ஆமா, எப்பறா இதெல்லாம் உனக்கு புரியுது? எங்கோ மனம் பறக்கிறது. அது எங்கோ மனம் பறக்கிறது. விலகுன மாதிரிதே. புரிதல் வருதல் தானே மனுஷ பய வாழ்க்கை. நான் நினைச்சதை விட நல்ல வசந்தமா தான் இருக்கு. ஒத்துமைதான் பழம் தரும். உறக்க சொன்னீங்க தோழர். அங்க காவலுக்கு ஆளை போட்டிருக்காங்க. நீ எல்லாம் செக்யூரிட்டின்னு சொன்னா சந்தேகமா இருக்கு. அது வந்து மாட்டிக்கிச்சு. ஆனா விடு. ஐயா, மேடம், நானா அப்படி போய் நவுந்து உட்காரவா? இவன் கூட சேராதடா. பிரச்சனை எனக்கு இது மலேரியாக்காரனுக்கு வந்து முடியே பாதுகாப்பா ஊசியை கொண்டு போக முடியல. ஆசியா வேற இருக்கு. பவர் பிளஸ் செக்யூரிட்டி. முடி வளர்க்கறது நல்லதா? வியாபாரம் நடக்குமா? ஏங்க காரெல்லாம் கடைக்குள்ள விட கூடாது. பார்க்கிங்ல இடம் இருக்கு பாருங்க. வேகமாவும் போவோம், தக்காளி வேலி ஏறியும் போவோம். முயலால முடியுமா? இல்ல, ஒன்னும் சொல்லல. அது இன்சூரன்ஸ் ஃப்ராடு. கடுமையான காயம். இப்படி 1 லட்சம் செலவு. இந்த நடிப்பு நடிக்கிற ஆளு என்ன இங்க வா. யோசிச்சு பார்த்தா மனுஷங்க குரங்க விட அதிகமா வாழைப்பழம் சாப்பிடுறாங்க. ஆமா, ஆனா இங்க வா. உண்மைதான். எங்க ஊர்ல வாழைப்பழம் மட்டும் இல்ல, குரங்கையும் சாப்பிடுவோம். ஆத்தாடி, சகவாசம் சரியில்லை. உஷாரா உதவிக்காக தான் உட்கார்ந்துருக்கான். புலி மாதிரியே இருக்கிறடா நீ. ஓய் பாப்பா, பெல் அடிச்சா சோறு போட வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. அவன் உதவிக்காக உட்கார்ந்திருக்கான். ஆல்ரெடி 2 தடவை. உனக்கு பாதுகாப்பாக உட்காரலாம் அவன். மஞ்சள் அஞ்சாது. வயிறு வீங்கிருக்கே, பறக்க முடியுமா உன்னால? எல்லாரும் கிளிங்கிறாங்க. என்னத்தை கிழிச்ச? அங்க திருப்பி என்னத்துக்கு? அடுத்தவனை எழுப்பி விட்டுட்டு உறங்குறது என்ன இருப்போம். நம்மள மட்டும் 5 மணிக்கு எழுப்பி விடுறான்ல. வாழை கட்டி பாலை கறந்து இந்த குண்டு பூனை உட்காந்து இருக்கும் அந்த மாதிரி. அது மேஜிக் மங்கி. பார்வையா போட்டு மூடும். ஒரே அனிமல்ஸே மதிக்கும் அக்காவை. எப்படி எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுது? அதுக்கெல்லாம் பேரவிலையே. வேற யாருக்கு மரியாதை வேணும்? அது பல நாள் பகை. யாரு கோட்டுன்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். ஒத்துக்கிறேன், நீதான் முடிச்சது. டிரான்ஸ்ஃபர்மேஷனை முக்காத வந்துட போகுது. நான் கஷ்டப்படுறது உனக்கு காமெடியா இருக்கு. 1.5 லட்சம் ரூபாய் கம்ப்யூட்டருக்கு உள்ள பூந்தா தெரியும் விளையாட்டு. பழகன பாவத்துக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கும். என்னடா இது? பேசுனா அப்படி பண்ணா அங்கதான் கரெக்டா சொல்லி கூட வாய்க்கலடா. அது ஆழ்ந்து சிந்திக்கும். ஜெயில இருக்கவங்களுக்கு நேரத்துக்கு சோறு கிடைக்குது, ரோட்ல இருக்கவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. மகானே,
நீ எங்கடா அந்த நம்ம பார்க்காத மூவா இருக்கே. கணிக்க முடியாத மாதிரி பாத்தீங்களா அந்த பொண்ணு மட்டும் பார்க்கலாம். புது காம்பினேஷனா இருக்கே. எவ்வளோ நறுக்குன்னு சூப்பரா மஜாவா இருக்குது தெரியுமா? சுகமா இருக்கா? இருக்கிற நாளும் காலா இருந்தாதான் தெரியுமா? ஆமாமா. அங்க என்ன ஓட்டம் என்னென்னமோ ஓட சேவல்லையே செதுக்கப்பட்டவன் நீ. உன் கொண்டைய பார்த்தாலே கோழி எல்லாம் முட்டை போட்டுரும். அவனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து ரசிக்கிறேன். என்ன வேலைப்பாடு. தக்காளி எப்படி இருந்தாலும் கிலோ 400 ரூபா தான். இவன் வேற அவன் சண்டைக்கு துணிஞ்சவன். ஏய் ஓய் ஏய் ஓய் சவுண்டுக்கு சரிஞ்சவன். பெட்டா இருந்தாலும் பிரைவசி வேணும்ல. என்ன லுக்கு போறேன் அப்படித்தான் இருக்கும். எப்படா போயின்னு நீ அலம்பி ஒரு விட்டு ஸ்டூல் தான் போட்டு வர்றது அவனுக்கு. அவனுக்கு அவன் பிரச்சனை. பார்சல் மனுஷன் டேஞ்சரானது. அங்க குரல்ல கிச்சு கிச்சு. டேய் என்னடா சிரிக்கிற? பெப்பர் சிக்கன் சாப்பிட்டா என்ன கிண்டல் பண்றீங்க? அன்பு அமிதாப் பச்சனா அப்படியே ஒண்ணு வெச்சேன்னா அங்க அன்பு அலைப்பாய அலை கடல் அல்ல. ஆமா அலை பாயுதுதான். வடக்கானுக்கு உனக்கு என்ன லிங்க் அம்படுவேன். இந்த இருக்கு தொட்டி அவர் நம்ம மக்களை பார்த்து கேட்டு போயிருங்க. எவன்டவன் மக்காத குப்பைய என்ன போட்டா பண்ற? அதானே புடிச்சனா புரட்டி விட்டுருவேன். அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க ஆழ்கடல்ல. அவன் மூந்தா இடையில கேமராவாக்கா என்ன சேனல் டிஸ்கவரியா மேஜோ மாதிரியா நான் வருவேனா? இது இந்த ரவுண்ட் ஆமே பால் மாதிரி அதுன்னு நினைக்கிறேன். என் தலைவன் திமிங்கல மாசு. கண்ணு எவ்வளோ பெருசுப்பா. ஐய் ஐய் கமாண்டரா பாய் ஏறு ஏறு. என்ன சொல்றீங்க முதலாளி? பார்க்க நல்லா தான் இருக்கு ஆனா பரவாயில்லையா உங்களுக்கு? கமான் ஏறு. அது சரி ஏறிட வேண்டியதான். தக்காளி சொருகிச்சு. காலதாமத ஓனர். என் தலைவன் கிங்காங்கு படத்துல இப்படித்தான் பண்ணிட்டே இருப்பேன். நல்லா வெயிலுக்கு நான் உயிரோட இருக்கேன் அதான் வித்தியாசம். அங்க குழப்பம் தான் வேற ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன தப்பு. அதுக்கு என்ன போட்டு இப்படி கிளி கிளின்னு கிளிக்கிறியா? என்ன கூப்பிட்டீங்களா? சரி கூப்பிட்ட மாதிரி இருந்தது கட்டி. நீயா பூனை நினைச்சிட்டா? ஒரு நாளாவது நான் பேரட் இருக்கியா? அப்படி இல்லாம கூப்பிட்ட மாதிரி இருந்தது. ஒளிஞ்சுக்கோ. அது போட்டி வியாபாரம். டேய் எதுக்குடா சண்டை போட்டுக்கிறீங்க? ரக்கைய பிச்சறவன் ஓடி போயிரு. எனக்கு பயம்லாம் இல்ல. பாதியில முழிச்சவனுக்கு புரியல. என்னடா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தா உட்ன போய் விளையாடுவீங்களா? எப்படி உள்ள வெது வெதுன்னு இருக்கா? புரிஞ்சுட்டான். அப்படியா சொல்ற? யாரா தெரியல. நானும் தோண்டி தோண்டி பாக்குறேன். ஆழமா யோசினா அவன் வாயில மண்ணு விழுக. அத விடு. என் வாயில ஒண்ணும் விழுகல. நவுறா. எல்லாத்துக்கும் ஒரு காரணம். டயட் இருக்க போறேன். ஒரு வாரம் கழிச்சு ஜிம்முக்கு போறேன். டயர்டா இருக்கு. அண்ணன் பிதிக்கின உட்காந்து பெரிய பஞ்சாயத்து தீத்தாரு. பேச வேணான்னு பாக்குறேன். புரண்டி போட்டுன்னு போயிட்டே இருப்பேன். எப்படியா நீங்க? பர்த்டேக்கு நமக்கு ரவுடி மாதிரி பண்றோம். நாம இன்னும் சாகாம இருக்கிறதுக்கு கிடைக்கிற பிரைஸ் தான். சூடா வருது போல. அது நியாயமான செயல். இனிமே சுதந்திரமா தக்காளி நேரத்துக்கு சோறு வருமா? அது நியாயமான கேள்வி. அங்க கடும் பயிற்சி நடக்க கரடி நீட்டி மடக்க. உண்மைதான சொல்ற? நீயாலும் தான் அந்த படத்துல ஒரு வெள்ளை கரடி பறந்து பறந்து என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் பறப்பேன். அவர் மாஸ்டர். இந்த உலகத்தை என் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா முதல் வேலையா இருக்கிற எல்லா பாலையும் குடிக்கணும். இல்ல அதை ஊத்தி குளிக்கணும். காஸ்ட்லியான கேட் ஃபுட்ல தான் காலையில கண்ணை முழிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மனுசபைய பிள்ளைங்களை அழிக்கணும். சுமார் சந்து. நான் நினைச்சது சரிதான். இந்த சிட்டி என்ன நம்பிதான். நான் தான் பேட்மேன். அந்த ட்ரெண்ட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோவோடய முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அதை லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோல என்ன பிடிச்சதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. எல்லாமே பிடிச்சிருந்ததுயா. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாடி சுத்தமாகும் போது குளிச்சதுக்கு அப்புறம் துடைக்கிற துண்டு மட்டும் அழுக்காகுது. வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again. அங்க சொட்டு நீர் கொட்ட அதுவா ஒரு மருவி கைய விட்டு அலம்பி
உப்பு சுவை கடல் நீர் கனெக்ஷன் போல இருக்குதே. ஐயையே இப்பதான் பளிச்சுன்னு இருக்கு. வீடியோ சூப்பராக இருந்ததுங்க. செம்ம ஃபன்னு பண்ணானுங்க. நம்மளோட 10 மடங்கு பண்ணுறானுங்க. எனக்கு அந்த ப்ரானா அது வந்து அதுவே போய் அந்த கடையில் விழுந்துச்சு. அது நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு நீ கெடுறியா நானும் சேர்ந்து கெடுவேன்டான்ட்டு வந்து கெடுவாங்களே அது சொல்கிற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. அடுத்து வந்து நம்ம பசங்களாம் வந்து அந்த கண்ணாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ அப்படியே அழகில் மயங்கிடுறானுங்க. என்னடா அது நம்மளோட அழகாகிறானே அப்படின்னு உத்து உத்து பாருங்க. அந்த யானையும் சரி அந்த கோழி எல்லாமே கண்ணாடி பார்த்தா அப்படியே ப்ரீஸ் ஆயிடுறாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்களோட வீடியோங்களை பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.